ரீசெண்டா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் 2 பாண்டட் பேர் வச்சிருக்கேன்னு சொல்லி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டுவார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் கிடைச்சிச்சுன்னு நான் அதில காட்டியிருப்பேன். ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதைங்க அது. அத நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேலோட பேரான மெயில். ஸோ இதுங்க 2ம் ஒரே டேங்க்ல தான். அந்த சைடு நம்ம ஸ்டுவார்ட்டி இருக்கு. இந்த சைடு இந்த ஃபீமேலோட பேர் இங்க இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் வந்து நம்ம ஸ்டுவார்ட்டி கூட தான் ஃபஸ்ட்டு பாண்டாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து ரீசெண்டா ஒரு பாண்டிங் குரூப் பாண்டிங் வீடியோ போட்டிருப்பேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃபீமேல் வந்து நம்ம ஸ்டுவார்ட்டி கூட பாண்ட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டுவார்ட்டி தான் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில இருக்க ஒரு ஃபீமேல் தான் இது. இது கூட இங்கே பாண்ட் ஆகியிருக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட பாண்ட் ஆகல ஆக்சுவலி. இது வந்து நம்ம ஸ்டுவார்ட்டி கூட பாண்ட் ஆகும்போது, இங்க இருக்க மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டடா நடுவுல போயி ஹக் பண்ணிப்பாரு. ஸோ அப்படி ஹக் பண்ணும்போது, கூட இருந்த அந்த ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஹக் பண்ணிருச்சு. ஸோ அதனால வந்து ஓகே, இதுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுங்களும் ஒரு பாண்டட் பேரா இருக்குன்றது தான் அப்சர்வேஷன் பீரியடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அப்போ நம்ம எடுத்து தனியா வைப்போம். ஸோ நம்ம எடுத்து தனியா வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதுங்க 2மே எந்த பிரச்சனையும் இல்லங்க. அந்த 2 மீனுமே ஒண்ணா இருந்துருச்சு. பட் நான் டேங்க்குக்கு வந்து மாத்தம்போது, அப்சர்வேஷன் பீரியடுன்னு சொல்லும்போது, நான் 2 மீனையுமே தனியா ஒரு குண்டால வச்சு பூட்டிட்டேன். ஸோ கொஞ்ச நாளா அது வந்து அந்த குண்டால தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் டேங்க்ல போட்டேன். டேங்க்ல போட்டோனே அந்த ஃபீமேல் கிட்டேருந்து சின்ன ஒரு பிஹேவியர் சேஞ்ச் வந்தது. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாப்ல ஒரு டிவைடர் வச்சிருக்கேன்ல, அதுக்கு டாப்ல வந்து அட்டைய வச்சு சும்மா டேப் போட்டு வச்சு தான் ஒட்டியிருப்பேன். ஸோ அது வழியா அது இடிச்சு இடிச்சு அந்த அட்டைய நவுத்திட்டு இப்படிக்கா குதிச்சிரும். ஸோ குதிச்சுட்டு அது வந்து அந்த மேல் கிட்ட தான் இருக்கு பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அது மேல் தான் கடிக்கும் தவிர ஃபீமேல் எதுவும் பண்ணாது. ஃபீமேல் வந்து அந்த ஹக்கிங் பண்ண தான் ட்ரை பண்ணுது. ஸோ அத தான் நீங்க இந்த வீடியோல பார்க்குறீங்க. ஆக்சுவலி நம்மளோட மேல் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு விருப்பமே இல்ல. அதுக்கு இந்த ஃபீமேல விருப்பமே இல்ல. ஆனா அந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அத ஹக் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தது. ஸோ நீங்க இப்போ அந்த ஃபீமேலோட டெயில்ல டேமேஜ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஏன்னா மேல் தான் அத வந்து கடிக்குது போட்டு. இது ஒரு சண்டையா இருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீமேல் வந்து நம்ம மெயில கடிக்கவே கடிக்காது. பட் நம்ம மெயில் அத கடிக்குது. ஸோ மெயில் அத ரொம்ப கடிக்கிறனால நான் ஃபீமேல எடுத்து இந்த சைடு திருப்பி அந்த மெயில் கூடயே போட்டேன். ஸோ அந்த மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் பண்ணல. அந்த ஃபீமேலோட நல்லா தான் இருந்தது. பட் என்னன்னா, திருப்பி ஃபீமேல் வந்து இப்படிக்கா குதிச்சிருச்சு. ஸோ வந்து திருப்பி எடுத்து போடுறதா வேண்டாமான்ற மாரி ஒரு கன்ஃப்யூஸ் ஆயிருக்கு எனக்கு. ஏன்னா, இது இதோட பாண்ட் பண்ண தான் முயற்சி பண்ணுதுன்றத நான் பார்த்துட்டேன். ஸோ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். இது இந்த டேங்க்லேயே இருக்கட்டும். என்னதான் நடக்குதுன்றத பார்க்கலான்னு. பட் இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாத சில சீன்லாம் சொல்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயில் வந்து ஒரு தடவ அக்ரஸிவா போட்டு செம்மையா அடிச்சிருச்சு. அந்த ஃபீமேலோட டெயிலு, அந்த கீழ இருக்க ஆனல் ஃபின், அதான் கீழ இருக்க லோயர் ரெக்க இருக்கு பாருங்க, அது. ஸோ அதெல்லாம் வந்து பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட சரியா அட்டாக் பண்ணிருச்சு. ஆனாலும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா, பதிலுக்கு அது அடிக்கல. அது அப்படியே விட்டுருச்சு. ஸோ நீங்க இத பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபீமேல அட்டாக் பண்ணாம அத ஹக் பண்ண தான் முயற்சி பண்ணுதுன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா? ஸோ என்னன்னா, நாட்கள் ஆக ஆக நம்ம மெயில் வந்து அத அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிருச்சு. என்னன்னு தெரியல. அதுக்கு புடிச்சிருச்சா இல்ல என்னன்னு தெரியல. டே பை டே சண்டை வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாயிட்டே இருக்கு. நம்ம மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அத கடிச்சாலுமே, அது ஒரு செகண்ட் கடிச்சு விட்டுருது அவ்வளோதான். பெருசா கடிச்சுட்டே அப்படியே வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. பட் என்னன்னா, நம்ம மெயில் கிட்ட வந்து ஆவுன்னா ஹக் பண்ற முயற்சி தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஹக் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அந்த கூட இருக்க அந்த ஃபீமேல் தான் உட்காந்து மெனக்கிடுற மாரி தான் எனக்கு தெரியுது. பட் நம்ம மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அத ரிஜெக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இது வந்து பார்க்க கொஞ்சம் புதுசா இருந்தது. ஒரு ஃபீமேல் இந்த அளவுக்கு ஒரு மெயில் கிட்ட போயிட்டு இப்படி இப்படி பண்ணுன்றத நான் பார்த்ததே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அத பார்க்குறேன். ஸோ அதனால வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது வந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஒண்ணா ஆயிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ வந்து இப்போ சண்டை எதுவும் கிடையாது. நான் இது வந்து ஹக் பண்ணி பார்த்ததில்ல. ப்ராப்பரா ஒரு ஹக் பண்ணி பார்த்ததில்ல. ஒரு வேள நைட் டைம்ல நடந்திருக்கலாம். இல்லாட்டி நம்ம மெயில் அத அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாரி ஆயிருக்கலாம். இல்லாட்டி "நீ இங்கிருந்து போ" அப்படின்ற மாரியே விட்டுருக்கலாம். பட் இப்போ அட்டாக் பண்றதில்ல. ஃபுட்டு போட்டா வச்சுக்கோங்களேன், முன்னாடிலாம் ஃபுட்டு போட்டா அந்த மீன் ஃபுட் எடுக்கிறது இவனுக்கு பிடிக்காது. ஃபீமேல் ஃபுட் எடுக்கிறது பிடிக்காது. ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஜோடியா ஃபுட்டு சாப்பிட்றாய்ங்க. ஜோடியாவே ஃபுட்டு சாப்பிட்றாய்ங்க, ஜோடியாவே இருக்காய்ங்க, ஜோடியாவே படுத்துக்கிறாய்ங்க.
அதனால் வந்து இப்போது அட்டாக்கிங்லாம் கிடையாது. இப்போ ஜோடி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயிலோட டெரிட்டரி ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு மீனை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக அதை வந்து அது அடிக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்டுவார்ட்டிய தூக்கி உள்ளே போட்டேன். ஸோ அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணேன்னா அது கொஞ்சம் மோசமாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கே அது வந்து மைண்டே கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இருக்கலாம். அதனால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணல. நான் ஒரு ஸ்டுவார்ட்டிய தூக்கி உள்ளே போட்டேன். பட் அங்கே நடந்த விஷயமே வேறு. என்னன்னா 2 மீனுமே ஸ்டுவார்ட்டி அடிக்குது. ஸோ வந்து அந்த இன்ட்ரோடர் புதுசாக போட்டேன் பார்த்தீங்களா, புதுசாக வந்த ஸ்டுவார்ட்டிய 2 மீனுமே அடிக்குது. ஃபீமேல் அடிக்குதோ இல்லையோ ஜஸ்ட் ஃப்ளார் பண்ணிட்டு போயிடுது தவிர நம்ம மேல் போட்டு சுற்றி சுற்றி அடிக்குது அதை. ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு இதுங்க 2 பாண்ட் ஆயிருச்சுன்றது. பாவம் அந்த சைடில் இருந்த மெயிலை தூக்கி நான் திருப்பி சேல் டேங்க்லேயே போட்டேன். ஸோ அவன் வந்து வேறு ஏதாவது ஃபீமேல் இருந்தால் அவன் அது கூட பாண்ட் ஆகிப்பான். ஸோ நம்ம சேல் டேங்க்கில் ஃபீமேலும் இருக்குது, பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ மிரரை பார்த்துலாம் அவன் ஃப்ளார் பண்ணுறதில்ல. ஏன்னா அடிக்கடி மிரரை காட்டி காட்டி அவன் அவன் ஃபேஸ் தான் பார்க்குறான்றது அவனுக்கே புரிஞ்சிச்சா என்னன்னு தெரில. அவன் இப்போ கோவப்படுறதே இல்லை. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி உட்காறது இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. நான் வந்து கொஞ்ச நாளாக இதான் இப்போ பார்க்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒட்டினாலே நம்ம ஸ்டுவார்ட்டிக்கு பிடிக்காது, போட்டு அதை அடிக்கிறது தான். இப்போ பாருங்கள் அதை அப்படியே அரவழிச்சிக்கிறாரு அப்படியே. ஸோ எனக்கு பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு என் ஸ்டுவார்ட்டிக்கு ஒரு பேர் வேணுன்றது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ என் ஸ்டுவார்ட்டிக்கு ஒரு பேர் கிடச்சிருச்சு. அதே சமயம் என்கிட்ட கிளர்த்தி பேரும் இருக்குது. ஸோ இதே டேங்க்கில் தான் 2 பேரையும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டேங்க்கை வந்து பிரிக்கணும். நம்ம ஸ்டுவார்ட்டிக்குன்னு ஒரு பேர் வேறு செட் பண்ணணும். ஒரு டேங்க் வேறு செட் பண்ணணும். அண்ட் சேல் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாண்டிங்க்கு யூஸ் பண்ணுற பிரியாணி டப்பா, பானை நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் பிரியாணி டப்பா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரியாணி டப்பாவை போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கொக்கையில் ஒரு பேர் செட் ஆகிருச்சு. இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஃபுட்டு போடுறேன்னு நினச்சி தான் இங்கே வந்து இன்னொருத்தர் நிற்கிறாரு. பட் நான் வீடியோ தான் எடுக்க வந்திருக்கேன். ஸோ அங்கே ஒரு பேர் செட் ஆகிருச்சு. அந்த கொக்குள்ளே இருக்கிறது வந்து மெயிலு. அது கூட ஒரு ஃபீமேல் அக்செப்ட் ஆகிருக்கு. அந்த ஃபீமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டார்ச் லைட் அடித்து காட்டுறேன் பாருங்கள், அதுதான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இந்த 2மே. அண்ட் அது வந்து அந்த கொக்குள்ளேயே அந்த மீனை ஏற்றி வச்சுக்குது. வேறு ஏதாவது மீன் வந்ததுன்னா கொஞ்ச நேரம் சகிச்சிக்குது, அதுக்கப்புறம் அது அடிக்குது. ஸோ அது வந்து எனக்கு இதுக்கு 2 பேராக இருக்குமோன்னு தோணுது. ஸோ இதில் வந்து ஃபீமேல்ஸ் வந்து நான் வச்சிட்ருக்கேன், மெயில்ஸை தான் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மெயில் வந்து எனக்கு கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. பட் ஃபீமேல் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் பேர் பண்ணதுக்கு நம்மளுக்கு மெயினாக ஃபீமேல் தான் வேணும். அதனால் ஃபீமேலை வச்சுட்ருக்கேன். ஸோ ஃபீமேல் வந்து பேர் ஆகுது. அண்ட் நான் வந்து பக்கத்தில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவில் ஏதாவது மீன் வந்ததுன்னா அது அடிக்க மாட்டேங்குது. அது என்னை பார்த்து கொஞ்சம் பயந்து அதை எதுவும் பண்ண மாட்டேங்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் தள்ளி வீடியோ எடுக்கும்போது அங்கே கதையே வேறு. அதுக்கு நடுவில் ஒரு விதம் மீன் வந்துச்சுன்னா அந்த மற்ற மீனை அது அங்கேருந்து துரத்துது. ஸோ அதோட ஃபீமேலை அதை அக்செப்ட் பண்ணி அங்கே வச்சுக்குது. ஸோ அதுக்கு 2மே அந்த டப்பாக்குள்ளே போனோடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கு 2 டப்பாக்குள்ளே போய் உட்காந்துக்குது அப்பப்போ. ஸோ வந்து அது டப்பாக்குள்ளே போனோடனே வீடியோ எடுக்கிறேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டப்பாக்குள்ளே வச்சுட்ருக்கா பாருங்கள். ஸோ இது ஒரு பேர் சேர்ந்தது எனக்கு இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து பேர் சேர்க்கும் போதெல்லாம் வச்சுக்கோங்களேன், எப்போவும் ஒன்றோட நிறுத்திடுவேன், ஒரு பேரோட நிறுத்திடுவேன். பட் இப்போ வந்து இன்னொரு பேர் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் சேல் தான் பண்ண போகிறேன். இவனுங்க 2 பேரையும் அப்சர்வேஷனுக்கு தனியாக பிரிக்கணும். இப்போதைக்கு என்கிட்ட பிரித்து வைக்கிறதுக்கு அப்சர்வேஷனுக்கு பிரித்து வைக்கிறதுக்கு டேங்க்ஸ் இல்லை. ஸோ தனியாக அப்சர்வேஷனுக்கு ஏன் பிரிக்கிறேன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து பேராக இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், தனியாக பிரிக்கும்போது இதுங்க சண்டை போடும். ஸோ தனியாக இருக்கும்போது அதுக்காக தான். ஸோ தனியாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், நார்மலாக தனியாக ஒரு பேர் இருக்கும்போது 2 ஃப்ளார் பண்ணிக்கோங்க. அதில் மெயினாக ஃப்ளார் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெயில் தான். ஏன்னா அது வந்து அதோட உடம்பு அப்படியே கலர்ஸ்லாம் காட்டி, நான் ஒரு ஃபுல் பொட்டேஷனலான ஒரு மெயில், நான் உனக்கு நிறைய குழந்தைங்கள கொடுப்பேன், அந்த மாதிரி அடிக்கடிக்கு அந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அது வந்து நம்ம டேங்க்கில் விட்டுட்டு அது அந்த மாதிரி நடக்குதான்றதை பார்ப்பேன் அப்சர்வேஷன் பீரியடில் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நடக்குதான்றதை பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. இதுங்க 2ம் அப்படியே தான் இருக்குதுங்க. நம்ம மெயில் வந்து அந்த மாதிரி பண்ணுறதும் இல்லை. என்னன்னு தெரில, நம்ம மெயில் ஒரு மாதிரி ஒரு டைப்பு போல். பட் என்கிட்ட இருக்க அந்த கிளர்த்தி வந்து அதை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் ஃபீமேல் கிட்டே போயிட்டு அப்படியே ஃப்ளார் பண்ணிக்கிட்டு, இங்கே பேர் என் கலர்ஸை பேர், இங்கே பேர் என் கலர்ஸை பேருன்ற மாதிரி. ஸோ ஓகே, ஃப்யூச்சரில் ஒரு டேங்க் தனியாக அவங்க செட் பண்ணுறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ அதை செட் பண்ணிட்டேன்னா இந்த பேர் தூக்கி அப்சர்வேஷனில் போட்டு அதை பார்ப்பேன், அது பாண்டட் பேரா இல்லையான்றதை ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கிளர்த்தீஸ் எப்படி இருக்காங்கன்றது.
ஸோ இப்போது ஃபீமேல் அங்கே போயிடுச்சுல, அது நெனச்சா இப்படி குதிச்சு வரலாம் ஷோல் இதுங்கள அட்டாக் பண்ண. ஏன்னா அந்த ஃபீமேல் வந்து இப்படிக்கா குதிச்சு வர்றதே இல்ல. ஸோ அந்த அட்டைய வந்து இத்தன நாள் அது இடிச்சு நவுத்திட்டு தான் அங்க போயிருக்கு அந்த மேல் கிட்ட. ஸோ இத அட்டாக் பண்ணோம்னா, அந்த அட்டைய நவுத்திட்டு திருப்பி இதுங்க இப்படி வந்து இத அட்டாக் பண்ணலாம். ஆனா அது பண்ணவே இல்ல. அது அங்கேயே தான் இருக்கு. 2 பேரும் அப்படியே இருக்காய்ங்க. நானும் டிஸ்டர்ப் பண்றதில்ல. அதுங்களும் அப்படியே ஒண்ணா இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து அது ப்ரீட் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு. அதுங்களுக்குலாம் லோ டெம்பரேச்சர் இருந்தா தான் ப்ரீட் ஆகும். ஸோ டிசம்பர் அந்த மாதிரி மந்தில் தான் நம்மளுக்கு அது என்ன ரிசல்ட்டுன்றது தெரியும். ஸோ வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோ எண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதான் நான் ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எனக்கு ஒரு டேங்க் செட்டப் பண்ணணும். அது ஃப்யூச்சரில் போக போக பண்ணலாம். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் நிறைய பாண்டட் பேர்ஸ் அண்ட் நிறைய இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியும். அப்போ தான் அது வந்து நீங்கள் வைக்கும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். see you next video. bye bye ஷோல்.